உண்மையில் இது எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம். இப்ப இனப்படுகொலை என்று நாங்கள் சொல்கிறோம். இப்ப போஸ்னியாவில் இடம்பெற்றது இனப்படுகொலை என்று சொன்னால் அது எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை அங்கு கிடைக்கப்பட்ட மனித புதைகுழிகள் மாஸ்கிரேவில் இருந்த எடுக்கப்பட்ட எச்சங்கள், மனித எச்சங்களோ எலும்புக்கூடுகள், அதனை ஆய்வு செய்து அதை காணாமல் போனவர்கள் தான் கூட்டிக்கு, அதாவது கைது செய்யப்பட்ட அல்ல பலவந்தமாக கொண்டு செல்லப்பட்டு கொல்லப்பட்டவர்கள் என்றதை நிரூபித்திருந்தார்கள். அது பல இடங்களில், இது இங்க மட்டுமல்ல, ருவாண்டாவாக இருக்கலாம், பல இடங்களில் இடம்பெற்றிருந்தன. இப்போது உக்ரைனில் கூட அவ்வாறு செய்கிறார்கள். இப்ப தமிழ் பகுதிகளில் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட மன்னாராக இருக்கலாம், கொக்குத்துருவாயாக இருக்கலாம், இப்போ செம்மணி, இதில் எடுக்கப்பட்ட எச்சங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு அடுத்தது என்னன்றதான் எங்களோட பிரச்சனை. அடுத்தது என்ன செய்ய போகிறோம், இதை எவ்வாறு உறுதிப்படுத்துவது? இப்ப உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் 2009ஆம் ஆண்டு இந்த குரோஷியாவில ஒரு மனித புதைகுழியை கண்டறிந்து, அது எப்போது இறந்தவர்கள் என்றால் 1944ஆம் ஆண்டு. செம்மணியில் இறந்தவர்கள் அந்த கால இடைவெளி இல்லை. 44ஆம் ஆண்டு இறந்தவர்கள், அதாவது கூட்டி சென்று அவர்களை சுட்டுப்படுகொலை செய்தவர்கள், கைது செய்யப்பட்டு சுட்டுப்படுகொலை செய்தவர்களை கிட்டத்தட்ட 53 பேரை அகழ்ந்தெடுத்து அவர்களின் எலும்புகளில் அல்லது பற்களில் இருக்கின்ற டிஎன்ஏயை எடுத்து அதனை ஆய்வு செய்து அதனை உறுதிப்படுத்தினார்கள். எல்லோருடைய பேரையும் கூட கூறினார்கள், இது இன்னாருடையதான் என்று. அந்த பொறிமுறையை கொண்டு வந்தார்கள். ஏனென்றால் அது டிஎன்ஏ அனாலிசிஸ். நீங்கள் ஒரு மனித புதைகுழியை, நாங்கள் புதைகுழியில் இத்தனை மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? இப்ப காணாமல் போனவர்கள் இருக்கிறார்கள், அப்ப இந்த இதில் மீட்கப்பட்டவர்கள் காணாமல் போனவர்களால் பலவந்தமாக கூட்டிச் சென்று படுகொலை செய்யப்பட்டவர்களா என்பதை நிறுவ வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். உதாரணமாக உங்களுக்கு தெரியும், பாலச்சந்திரன் அந்த சிறுவன் மரணம், அப்போது அந்த பட புகைப்படங்களை கூட இங்கு அனுப்பி இந்த இராணுவ படைத்துறையில் இருக்கின்ற சுடுகலன், ஃபயர் ஆர்ம்ஸ் எக்ஸ்பர்ட் என்று சொல்றேன், அவர்களின் ஊடாக அதனை உண்மையான படம் ஒன்று ப்ரூவ் பண்ணி, அடுத்ததாக இவ்வளவு தூரத்தில் வைத்து சுட்டார்கள், எந்த வகையான ஆயுதத்தால் சுட்டார்கள், சுடும் போது அந்த சிறுவன் எல்லாவற்றையும் அனலைஸ் பண்ணி கொடுத்தார்கள். அவ்வாறு ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் அந்த நிலைக்கு போகிறோமா என்றால் அதுதான் இப்ப ஒரு முக்கியமான கேள்வி. அந்த நிலைக்கு நாங்கள் சென்றிருக்கிறோமா என்று.